வணக்கம், நமஸ்காரம். நான் சுகுணஞ்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் புஷ்பா படம், புஷ்பா 1, புஷ்பா 2 ரெண்டுமே நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தை நம்ம புஷ்பா 3 எப்படி இருந்தால், இப்போ நான் அல்லு அர்ஜுனோட ஒரு மிகச்சிறந்த ஃபேன். ஸோ அவரோட சிறந்த ஃபேன் அப்படிங்கிறதுனால இருங்க, இப்போ நம்ம இந்த படத்தை அந்த புஷ்பா 3 எப்படி இருக்கணும் கதை அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு கற்பனை பண்ணுறோம். அந்த கற்பனையின் வெளிப்பாடு தான் இந்த ரெக்கார்டிங்கு. ஸோ அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் நம்ம. இது ஒரு விதமான முயற்சி தான். இப்போது புஷ்பா 1ல் பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக ஆரம்பித்து அப்புறம் எப்படி அந்த செம்மர கடத்தல் ஒரு பெரிய டானா மாறுறாரு அப்படிங்கிறது தான் கதை. அவரோட அந்த வீர தீர சாகசங்கள்லாம் பண்ணி அப்படியே படிப்படியாக ஐடியா பண்ணி அப்படியே மேலே வந்துடுவார். புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா, புஷ்பாங்கிற அல்லு அர்ஜுன் ஒரு கிங் மேக்கராக மாறுவார். அதாவது ஒரு வீடியோ எடுப்பார், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் ட்ரை பண்ணுவார். ஒருத்தர் என்னப்பா அவர் கடத்தல்காரங்களுக்குள்ள ஃபோட்டோ எடுத்துக்கூடாதுன்னதும் அவருக்கு கோவம் அவருக்கு பிடிச்ச ஒருத்தனை அப்பா ஒன்றை நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டராக மாற்றுற மாதிரி கதை. ஒரு கிங் மேக்கர், ஒரு சீஃப் மினிஸ்டரே உருவாக்குற மாதிரி கதை. இப்போ பார்ட் 3 வரப்போகுது. பார்ட் 3 அவங்க ஏதாவது ஒரு கதை எடுப்பாங்க. ஆனால் ஒரு ரசிகன்கிற முறையில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்கிறேன். அது பிடிச்சவங்க நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி ஐடியா இருக்குன்னு பாருங்கள். கற்பனையெல்லாம் இந்த படத்தை நான் ஓட்டி பார்க்குறேன். அதாவது புஷ்பா 3 பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் இப்போ புஷ்பா 2லேயே அவர் தான் சீஃப் மினிஸ்டர் உருவாக்குறாரு. அந்த சீஃப் மினிஸ்டராக வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, புஷ்பா நீ வாப்பான்னு சொல்லிட்டு புஷ்பராஜை கூப்பிட்டு, நீ தான் காட்டிலாக்கா மந்திரி, வனத்துறை அமைச்சர் நீ தான். ஏன்னா உனக்கு காட்டில் நீ அந்த செம்மரெல்லாம் கடத்துறதுக்கு எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைச்சராக மாற்றணும்னு சொல்கிறாங்க. உன் இஷ்டத்தையும் நீ பண்ணலாம். நீ தான் புஷ்பா 2லேயே சொன்னார் இல்லையா, ஐ எம் நாட் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் கடத்தல் பண்ண அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் செம்மரம் கடத்துறதுக்கு அவர் வனத்துறை அமைச்சராகவே போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வனத்துறை அமைச்சராக போட்டுடுறாங்க. அப்போ இவர் என்னென்னா சந்தோஷமாக போய் வனத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கூலி தொழிலாளியாக இருந்தார். அப்புறம் தன்னோட ஐடியா, பவர், இன்டெலிஜென்ஸு, மசில் பவர் எல்லாம் வச்சு ஒரு பெரிய டானா மாறினார். திருப்பி அடுத்த லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் டானா மாறுறாரு செம்மர கடத்தலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீஃப் மினிஸ்டரை உருவாக்குறார். இப்போ காட்டிலாக்கா மந்திரியாக வந்துட்டார், வனத்துறை அமைச்சராக வந்துட்டார். இப்போ பல உலகத்துலேருந்து பல இடங்கள்லேருந்துலாம் அவர் பார்க்க வராங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், அது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடு அமைப்பு ஒன்று இருக்குது. அதுலேருந்து ஒருத்தர், ஏன்னா செம்மரங்கள் அப்படிங்கிறது ஒரு அரிதான வகை மரம், அதனால் அதெல்லாம் கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அரசு நிறுவனங்கள், இன்டர்நேஷ்னல் அகில உலக நிறுவனங்கள்லாம் பாடுபட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மாதிரி அது இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்னே ஒன்று இருக்குது. அந்த சயின்டிஸ்ட்டும் டிஸ்கவரி சேனலோட ஒரு கேமராமேன் 2 பேர் வராங்க. புஷ்பாவை மீட் பண்ணுறாங்க. புஷ்பா 3ல் மீட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்கள் நாட்டில் செம்மரம்ங்கிறது, இந்த ரெட் சாண்டல் செம்மரம் ரொம்ப காஸ்ட்லியான மரம், அதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது, நல்ல வேல்யூ இருக்குது, ஒரு மரம் 4 லட்சம் 5 லட்சம் போகுது. ஸோ அப்படின்னோன்னா இவர் தான் கடத்தல் மன்னனாச்சே, உலகம் முழுக்க கடத்துறவராச்சே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இவர் தான் யூஸ்வலாக பேசுவார்ல, அந்த மாதிரி கேட்குறாரு. ஆமாம், இங்கே தான் வருது, நாங்கள் தான் எடுக்கிறோம், நாங்கள் தான் அதுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறோம், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு வழக்கமாக அவரோட குரலில் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாரு, அது உங்கள் நாட்டில் மட்டும் இருக்கிற ஒரு அருமையான ஃபாரஸ்ட் இதுங்க. இப்போ நாங்களும் கேள்விப்பட்டோம் நிறைய பேர் கடத்துறாங்கன்னு. நீங்கள் இப்போ காட்டிலாக்கா மந்திரியாக வந்திருக்கீங்க, வனத்துறை அமைச்சராக வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த கடத்தலை தடுக்கணும், அந்த உற்பத்தியை பெருக்கணும். ஏன்னா நமக்கு இயற்கை சூழல் அழியக்கூடாது, மரங்கள் அழியக்கூடாது. உலகத்தையே பாதுகாப்பது மரங்கள் தான். மரங்கள் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் பூமி, இந்த ஆந்திர பிரதேஷோ மற்ற இடங்களோ, இந்த காடு இருக்கிற இடங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் இது அழியாமல் பாதுகாக்க வேண்டியது இந்தியாவில் உங்களுடைய கடமை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வழக்கமான புஷ்பமையா, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க, நீ எனக்கு ஒன்றும் சொல்லுவானா, நான் தான் இந்த இடத்துல காட்டிலாக்க மந்திரி உட்காந்துக்கலாம், வனத்துறை அமைச்சராக இருக்கலாம், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாணியில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கடத்தல்காரர்கள்லாம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணோம் அப்படி இப்படின்னு கடைசியில் ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆயிடுது. கட்டுறதே நாங்கள் தான், என்ன பேச்சு பேசுகிற நீ, நான் வனத்துறை அமைச்சர், என்னை காட்டை பாதுகாத்துட்டு இருக்கேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவர் பாணியில் கதை சொல்கிறார்.
சொன்னோன்னா அப்போ சொல்கிறாரு, என்ன கடத்துறேங்கிறீங்களே, சரி கடத்துறாங்க, கடத்துறதுல எல்லா செலவு ஒரு டிஸ்பேச் பண்ண 2000 கோடி 3000 கோடி கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னோன்னா இந்த சயின்டிஸ்ட் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, நீங்கள் இந்த வளங்களை பாதுகாத்து இன்னும் கோடிக்கணக்கான செம்மரங்களை நட்டால் 5 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் தெரியுமா உங்கள் நாடு? 5 லட்சம் கோடியா? அது எனக்கு வருமா? கண்டிப்பாக வரும், உங்களுக்கும் வரும். நீங்கள் தானே காட்டிலாக்கா மந்திரி, இவ்வளோ நாள் அழிச்சு நீங்கள் 1000 கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சிங்க, வாழ வச்சு பணம் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் சொல்கிறார், எப்படி வந்து செம்மரங்கள் உற்பத்தியை பெருக்கணும். அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் UNEP மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களும் 5000 கோடி 10,000 கோடி டொனேஷன் கொடுக்குது. நீங்கள் 1 கோடி மரக்கன்றுகள் நட்டால் 5000 கோடி டொனேஷன் கிடைக்கும். வருஷத்துக்கு 5000 கோடியா கிடைக்கும் அப்படின்னு இதை கேட்குறேன். கேட்டோன்னு புஷ்பா கேட்டோன்னு அவரும் பதில் சொல்கிறார், ஆமாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்புறம் 5 லட்சம் கோடி. அப்போ சொல்கிறாரு, 20 வருஷம் வளரும் போது அந்த வளர்கிற காடுகள்லாம் அந்த செம்மரங்கள் வந்து 20 வருஷம் கழிச்சு ஒரு மரமும் 4 லட்சம் 5 லட்சம் போகும். ஸோ 20 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடினா வருஷத்துக்கு 25,000 கோடி ஆச்சு. இத்தோத்தி ஊடு பயிராக நிறைய மரங்கள் போடுவோம், செடி கொடிகள் போடுவோம், மூலிகைகள் போடுவோம், இதெல்லாம் நமக்கு வரும். ஸோ அதனால் வளர்ச்சிகள் மூலமாக வர பணம் வந்து உங்களுக்கு உங்கள் மக்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மரக்கன்று நட்டு வளர்க்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா மானியம் மாதிரி கொடுக்கலாம். அந்த காடுகளில் இருக்கிற பெண்கள்லாம் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 2000 ரூபா பணம் கொடுக்க முடியும். ஒரு கண்ணுக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கன்று ஒரு பொண்ணு பராமரித்து வளர்க்குறது, வீட்டை சுற்றி வளர்க்குறது 1000 ரூபா கொடுக்கலாம். 20 கன்று வளர்க்குனா 2000 ரூபா கொடுக்கலாம். மாதம் மாதம் செக் பண்ணிட்டு நீங்கள் பணம் கொடுக்கலாம். அவங்க குடும்பத்துக்கும் ஆதாரமாக இருக்கும், மரங்கள் வளம் பெருகும், காடு வளம் பெருகும், உங்கள் நாடு வளம் பெருகும். இப்படின்னு சொன்னது 5 லட்சம் கோடி பணமும் வரும் அப்படின்னோன்னா, அப்படியா சொல்கிறேன், சரி நிறுத்திடுவோம் அப்படின்னதும் அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்கண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே, பெரிய பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இல்லை சொல்லுவோம், அவங்களாம் மரம் வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சோம், இனிமேட்டு வளர்ப்போமே, இவர் தான் சொல்லிட்டார்ல உலகத்துக்கே பாதுகாப்புன்னு, உலகத்தை நன்மை நம்மளும் செஞ்சுருவோம், எவன் எதிர்க்காம பார்த்துருவோம், நம்ம தான் அமைச்சர், நமக்கு எவனே எதிர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் கேம். அப்போ இன்டர்நேஷ்னல் மாஃபியா கேங் அவரை எப்படி கிளியர் பண்ண பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே லோக்கலாக இருக்கிற அந்த கடத்தல்வாதிகள், அரசியல்வாதிகள், லஞ்சம் பண்ணுறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, கெட்டவர்கள், காட்டை அழிப்பவர்கள், அதே காட்டில் அதிகாரின்னு சொல்லிகிட்டே காட்டை அழிப்பவர்கள், போலீஸ்ன்னு சொல்லிட்டு காட்டை அழிப்பவர்கள், கடத்தல்காரலாக இருந்து காட்டை அழிப்பவர்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு வழக்கம் போல் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி புஷ்பாவையும் அந்த இதையும் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. ஒன்று ஒரு கில்லர் அசாசின் பிளான் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் மாஃபியாவும் புஷ்பாவை கிளியர் பண்ண பார்க்குது. அப்போ வந்து ஆனால் மக்கள்கிட்ட இப்போ இவருக்கு வந்து இவர் வேறு விதமாக கொண்டு போய் மக்களோட ஆதரவு இன்னும் பயங்கரமாக பெருகுது. புஷ்பாவுக்கு மக்கள் ஆதரவு பெருகுது. கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம், மரங்கள் வளர்க்கலாம், அவங்க வீட்டு மொட்டை மாடியிலே நீங்கள் மரக்கன்றுகள் வளர்த்து உங்களுக்கு தோணு இடத்துல நடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பலவித திட்டங்கள் கொண்டு வராங்க. அப்போ வீடுகளை சுற்றி செம்மரங்கள் நடலாம், காடுகளில் செம்மரங்கள் நடலாம், எல்லா இடங்களையும் செம்மரங்கள் நடலாம். அப்படிங்கிற போது அவங்க மொத்தம் ஒரு 10 கோடி மரம் நடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து இப்போ மக்களோட சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இன்டர்நேஷ்னல் மாஃபியா கேங்கை எப்படி ஜெயிக்கிறாரு. அப்போ லோக்கல் அரசியல்வாதிகள், லஞ்சவாதிகள், ஊழல்வாதிகள், காட்டை கடத்துபவர்கள், காடை அழிப்பவர்கள், காட்டில் வனத்துறையை வேலை பண்ணிட்டு எதிராக வேலை பண்ணுறாங்க, போலீஸில் இருந்துட்டு கெட்டவனாக இருக்கிறவன், அரசியல்வாதியாக இருந்து கெட்டவனாக இருந்து கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து புஷ்பா எதிர்க்கிறாங்க. அப்போ புஷ்பா ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகி புஷ்பா 3 எப்படி காட்டையும் காப்பாற்றி, நாட்டையும் காப்பாற்றி, ஆந்திரா தெலுங்கானாலாம் காப்பாற்றி, அந்த செம்மரங்களை காப்பாற்றி உலக புகழ் பெற்று ஐக்கிய நாட்டில் போய் பாராட்டு வாங்கிட்டு முடிகிறாருங்கிறது தான் கதை. இதை புஷ்பா செஞ்சார்னு வச்சுவாங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவாரு. என்ன செஞ்சிடலாமா? செஞ்சிருவாரு. இந்த மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும். இது நம்மளோட ஐடியா. அவங்க என்ன யோசிக்கிறாலும் அது அவங்க முடிவு. ஆனால் நாங்கள் அல்லு அர்ஜுனோட ஃபேனு, அதனால எங்களுக்கு தோன்ற கதையை எழுதியிருக்கோம் அல்லு அர்ஜுனுக்கு. ஏன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஹீரோ. அவரை போய் என்ன செம்மரம் கடத்தவரை காமிக்கிறது, அவரை மரங்களை பாதுகாக்கிற காமிக்கணும். என்ன அவ்வளோ பெரிய ஆள், நீ என்ன சும்மா ரவுடியா காமிப்பியா, மொரனா காமிப்பியா, கெட்டவனா காமிப்பியா, நல்லவனா காமி, தெய்வமா காமி, ஜாத்திரா டென்ட்லாம் ஆடினாரில் போந்துடும், சூப்பர் ஆள் அவர் எப்படி கெட்டவனா காமிப்பார், ஸோ நல்லவனா காமி. அதுதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக நம்மளுடைய கற்பனை தான். அவங்க என்ன கதை வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. என்னுடைய இந்த புஷ்பா 3யோட கற்பனை கதையை கேட்டவருக்கு நன்றி. தேங்க்யூ.